உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு மரம் பார்க்குறீங்கள்ல, அது புங்கை மரம். அந்த மரம் ஒரு நல்ல ஒரு ஆயுள் மெடிசன், அதாவது சித்த வைத்தியத்துக்கு அதனுடைய எண்ணெய், அதனுடைய விதைகள், அந்த கொலைகள், மரம், பட்டை எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆயுர்வேத அந்த மெடிசனுக்கு மிக முக்கியமான புங்கை எண்ணெய் தான். இந்த மரத்தை நம்ம தமிழ்நாட்டுடைய அரசு சாலைகள், போக்குவரத்து சாலைகளில் ஓரத்தில் வச்சு ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு தொழிற்சாலையை, புங்கை எண்ணெய் தயார் பண்ணுற தொழிற்சாலையை அரசாங்கம் தொடங்குச்சுன்னா நமக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு நிழல் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மரத்தில் இருக்கிற காய் விதைகள் எல்லாம் எடுத்து புங்கை எண்ணெய் செய்யலாம், எண்ணெய் ஆட்டலாம். அப்புறம் நம்ம இயற்கைக்கு மழைகளை பெருக உதவி செய்யும். மழை பெய்கிறதுக்கு மரங்கள் நல்லா வளரும். எந்த ஒரு வறண்ட தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட இந்த மரம் அவ்வளோ செழிப்பாக வளரும். ஆகவே அரசாங்கம் இப்படிப்பட்ட புங்கை மரங்களை ரோட்டு சைடு 2 சைட்லேயும் வைத்து பாதுகாத்து, இதன் மூலம் ஒரு எண்ணெய் எடுக்கும் தொழிற்சாலை, இந்த பட்டையை எடுத்து மெடிசனு, கொலை, அதுக்குரியதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு நாட்டு மருந்துகளுக்கு நம்ம செஞ்சால் ஒரு 50 பேர் இதில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 25 கிலோமீட்டருக்கு ஒரு தொழிற்சாலை வைக்கணும். இந்த புங்கை மரம் தொழிற்சாலை வச்சோம்னா ஒரு 25 பேருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதனால் இந்த மரத்தை அரசாங்கம் வச்சு பாதுகாத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மக்களும் நல்லா இருப்பாங்க. இது மூலம் ஒரு 50 குடும்பங்கள் வாழும். நான் சொல்கிறது 25 கிலோமீட்டருக்குள்ளே தான். அடுத்த 25 கிலோமீட்டருக்கு ஒரு 50 பேர். அப்படி ரோட்டில் வைக்கிற அந்த மரங்கள் வச்சு அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆகவே அரசாங்கத்துக்கு ஒன்றே ஒன்று தான், நம்முடைய இயற்கை வளங்களை பார்ப்போம். நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாத்து அதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானராஜ், விவசாயி, தென்காசி மாவட்டம்.